So hello engineers, welcome back to my channel. Basis and dimension another one example. So question is find the dimension and the basis for this solution space W. So homogeneous system கொடுத்திருக்கான். The homogeneous system ஓட dimension basis நம்ம find பண்ணணும். ஓகேங்களா? So given first எழுதிடுங்க. What is the given equation எழுதிடுங்க. First equations x1 plus 2x2 plus 2x3 minus x4 plus 3x5 equal to 0. Next second equation is x1 plus 2x2 plus 3x3 plus x4 plus x5 equal to 0. Next third equation is 3x1 plus 6x2 plus 8x3 plus x4 plus 5x5 equal to 0. ஓகேங்களா? இந்த ஈக்குவேஷன்ஸை மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு மாத்தணும். ஓகேங்களா? மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு மாத்துறது எப்படின்னா so given கோஎஃபிஷியன்ட்ஸ் எழுதிக்கோங்க 1 2 2 minus 1 3. Next second row 1 2 3 1 1. Third equations 3 6 8 1 5. Okay. So variable என்ன வரும் x1 x2 x3 x4 x5. Next 0 0 0. Okay. Matrix form என்னது ax equal to 0. So இதுல a matrix எடுத்து. So what is the a matrix? A equal to 1 2 2 minus 1 3 1 2 3 1 1 3 6 8 1 5. So this is the row matrix. Basis and dimension find பண்ண இதோட row echelon form நான் find பண்ணணும். ஓகேங்களா? row echelon formனா என்னன்னா first rowல first element ஒண்ணா மாத்து. ஓகேங்களா? ஆல்ரெடி ஒண்ணா இருக்கு. இப்ப below இருக்க element 0 மாத்து. ஓகேங்களா? சோ ஆல்ரெடி ஒண்ணா இருக்கறனால pivot row நமக்கு என்ன வந்துரும் row 1 வந்துரும். below இருக்க element 0 மாத்து. ரூல் என்ன r2 to r2 plus 1 இருக்கறனால minus r1. next r3 to r3 இங்க plus 3 இருக்கறனால minus 3 r1. இத கால்குலேட் பண்ணி வேல்யூ ஃபைண்ட் பண்ணனும். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் pivot row எழுதுங்க 1 2 2 minus 1 3. ஓகே. இப்போ செகண்ட் row ஈக்குவேஷனை மாத்தணும் x minus y row r2 minus r1 னா x minus y ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ கால்சி எடுத்துக்கோங்க. கால்சில ஆன் பண்ணி அமுக்கிட்டு ஷிஃப்ட் அமுக்கி மோட் 3 ஈக்குவல் ஈக்குவல் சோ ரீசெட் பண்ணுங்க. சோ ரீசெட் பண்ணதுக்கு அப்புறம் ஆல்பா க்ளோஸ் பிராக்கெட் மைனஸ் ஆல்பா கம் x minus y ன்னு அடிக்கணும். கால்சியம் கொடுங்க. x ஓட வேல்யூ கேக்கும். x ன்றது row 2 y ன்றது row 1. அப்ப row 2 ஓட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1 row 1 ஓட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1 வெச்சுப்பலாமா? x ஓட வேல்யூ 1 ஈக்குவல் y ஓட வேல்யூ 1. அப்ப ஆன்சர் 0. நெக்ஸ்ட் x ஓட வேல்யூ 2 y ஓட வேல்யூ 2. இப்ப ஈக்குவல் x ஓட வேல்யூ 2 y ஓட வேல்யூ 2. ஆன்சர் 0. நெக்ஸ்ட் x ஓட வேல்யூ 3 y ஓட வேல்யூ 2. So equal x ஓட வேல்யூ 3 y ஓட வேல்யூ 2. ஆன்சர் 1. So next x ஓட வேல்யூ 1 y ஓட வேல்யூ minus 1. Equal x ஓட வேல்யூ 1 y ஓட வேல்யூ minus 1. ஆன்சர் 2. Next x ஓட வேல்யூ 1 y ஓட வேல்யூ 3. Equal x ஓட வேல்யூ 1 y ஓட வேல்யூ 3. ஆன்சர் minus 2. So row 2 completed. Next row 3. So row 3 r3 minus 3 r1 x minus 3y ன்னு எழுதுங்க. ஓகேங்களா? So on button alpha close bracket minus 3 alpha comma x minus 3y. கால்சி கொடுங்க. x கேக்கும். x ன்றது row 3 y ன்றது row 1. அப்ப row 3 ஓட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 3 row 1 ஓட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1. அப்ப x ஓட வேல்யூ 3 ஈக்குவல் y ஓட வேல்யூ 1. ஆன்சர் 0. Next x ஓட வேல்யூ 6 y ஓட வேல்யூ 2. Okay. So equal x ஓட வேல்யூ 6 equal y ஓட வேல்யூ 2. Answer 0. Next x ஓட வேல்யூ 8 y ஓட வேல்யூ 2. So equal x ஓட வேல்யூ 8 y ஓட வேல்யூ 2. Answer 2. Next x ஓட வேல்யூ 1 y ஓட வேல்யூ -1.
equal x ஓட வேல்யூ 1 y ஓட வேல்யூ -1 ஆன்சர் 4. நெக்ஸ்ட் x ஓட வேல்யூ 5 y ஓட வேல்யூ 3 equal x ஓட வேல்யூ 5 y ஓட வேல்யூ 3 ஆன்சர் -. third row completed. next row echelon form check பண்ணனும். okay so first row ல first element மாத்தியாச்சு. next second row ல second element 0 ஆ இருக்கு, below element 0 இருக்கனால second row ல third element எடுத்துக்கணும். so third element 1 ஆ இருக்கு, அப்ப pivot row வந்து R2. ஓகேங்களா? so above elementையும் below elementையும் நம்ம 0 ஆ மாத்தும். அப்ப மாத்ததுக்கு ரூல் என்ன? R1 to R1, இங்க +2 இருக்கு, -2, so இங்க +2 இருக்கு, அப்ப -2 R2. next row 3 R3 to R3, இங்க +2 இருக்கு, அப்ப -2 R2. ஓகேங்களா? சோ இத கால்குலேட் சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். இந்த ஈக்குவேஷனை கன்வெர்ட் பண்ணுங்க. R1 - 2 R2 வை x - 2y ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. இப்ப கால்குலேட் எடுத்துக்கோங்க. கால்குலேட் R பட்டன் அமுக்கிட்டு ஆல்பா க்ளோஸ் பிராக்கெட் -2 ஆல்பா கமா x - 2y ல கால்குலேட் பண்ணுங்க. x கேக்கும், இங்க x ன்றது row 1, y ன்றது row 2. ஓகேங்களா? இப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படினா so row 1 ஓட first element 1, row 2 ஓட first element 0. இப்ப x ஓட வேல்யூ 1 equal y ஓட வேல்யூ 0. ஆன்சர் 1. so next x ஓட வேல்யூ 2, y ஓட வேல்யூ 0. சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? x ஓட வேல்யூ 2, y ஓட வேல்யூ 0. ஆன்சர் 2. next x ஓட வேல்யூ 2, y ஓட வேல்யூ 1. இப்ப equal x ஓட வேல்யூ 2, y ஓட வேல்யூ 1. ஆன்சர் 0. next x ஓட வேல்யூ -1, y ஓட வேல்யூ 2. okay so equal x ஓட வேல்யூ -1, y ஓட வேல்யூ 2. ஆன்சர் -5. so next x ஓட வேல்யூ 3, y ஓட வேல்யூ -2. so equal x ஓட வேல்யூ 3, y ஓட வேல்யூ -2. ஆன்சர் 7. okay so next pivot row எழுதிக்கோங்க. 0 0 1 2 -2. next third row equation மாத்துங்க. x -2y. ஓகேங்களா? சோ கால்குலேட் சப்ஸ்டிட்யூட் பண்ணா r பட்டன் அமுக்கிங்க. ஆல்பா க்ளோஸ் பிராக்கெட் -2 ஆல்பா கமா x - 2y வரும். சோ கால்குலேட் கொடுங்க. x கேக்கும், இங்க x ன்றது row 3, y ன்றது row 2. ஓகேங்களா? இப்ப row 3 ஓட first element 0, row 2 ஓட first element 0. ஓகேங்களா? சோ ரெண்டுமே 0 இருக்கனால டைரக்ட் ஆன்சர் 0 ன்னு எழுதலாம். next x ஓட வேல்யூ 0, y ஓட வேல்யூ 0. சோ இங்கேயும் 0 இருக்கனால டைரக்டா 0. next x ஓட வேல்யூ 2, y ஓட வேல்யூ 1. okay x ஓட வேல்யூ 2 equal y ஓட வேல்யூ 1. ஆன்சர் 0. next x ஓட வேல்யூ 4, y ஓட வேல்யூ 2. so equal x ஓட வேல்யூ 4, y ஓட வேல்யூ 2. ஆன்சர் 0. next x ஓட வேல்யூ -4, y ஓட வேல்யூ -2. equal x ஓட வேல்யூ -4, y ஓட வேல்யூ -2. ஆன்சர் 0. okay so row 3 also completed. next row echelon. so check பண்ணோம் அப்படின்னா first row ல first element row வரும். next second row ல third element, மற்றும் third row ல row echelon form வரும். இப்ப pivot variable. so pivot variable அப்படின்னா என்னன்னா pivot row ஓட corresponding column தான் pivot variable. so இதை variable எழுதிக்கலாமா? x1 x2 x3 x4 x5. ஓகேங்களா? so this is the pivot row corresponding column x1. இப்ப x1 next pivot row, so corresponding column x3. so x1 x3 வந்து pivot variable. next free variable. so remaining இருக்கிற variable வந்து free variable. அப்ப x2 x4 x5. ஓகேங்களா? இந்த x2 x4 x5 இந்த term variable எழுதுங்க. இப்ப x2 equal to s, x4 equal to t, x5 equal to u ன்னு எடுத்துக்கலாம். இப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? x2 equal to s, x4 equal to t, x5 equal to u ன்னு எடுத்துக்கலாம். சோ இத ஈக்குவேஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்ம pivot variable ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். சோ அது கொஞ்சம் ஷார்ட்கட் வேல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். இப்போ இங்க ஈக்குவேஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. x2 வந்து என்ன எடுத்துக்கிறேன்? s ன்னு எடுத்துக்கிறேன். x4 t ன்னு எடுத்துக்கிறேன். x5 u ன்னு எடுத்துக்கிறேன். கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்க்கு மேல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ pivot variable கண்டுபிடிக்கணும். x1 கண்டுபிடிக்கணும். this is x1. ஓகேங்களா? இப்போ x1 ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துக்கிறேன். சோ ஃபர்ஸ்ட் ரோல இங்க இருக்க நம்பருக்கு அப்படியே ஆப்போசிட் நம்பர். சோ +2 இருக்கு, அப்ப -2s. நெக்ஸ்ட் இங்க -5.
plus 5t. இங்க plus 7 minus 7u. இல்லையா? இந்த வேரியபிள் அப்ளை பண்ணுங்க. நெக்ஸ்ட் pivot வேரியபிள் x3. இப்போ x3 எடுக்கிறோம், செகண்ட் ரோ எடுத்துக்கலாம், x3 வரும். இங்க 2 இருக்கு, அப்போ minus 2t. நெக்ஸ்ட் minus 2u, அப்போ plus 2u. கிளியரா? சோ ஈக்குவேஷனுக்கு டைரக்டா மாத்திட்டேன், கன்வெர்ட் பண்ணி மாத்தாம நான் டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேன். இப்போ இது ஒரு ஆர்டர் படி நம்ம எடுத்து எழுதணும். சோ x1 x2 x3 x4 x5. so equal, so x1 என்ன வரும், minus 2s plus 5t minus 7u. next x2, x2ன்றது s. next x3, so minus 2t plus 2u. next x4, x4ன்றது t. next x5, x5ன்றது u. okay, so மேட்ரிக்ஸ் ஃபார்மேஷன் நம்ம மாத்தியாச்சு. இப்போ இத பேசிஸா எடுத்துறது. so first s எடுத்துக்கிறேன். so s ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, -2. செகண்ட் டேர்ம்ல 1. தேர்ட் டேர்ம்ல s டேர்ம் இல்ல, அதனால 0. நெக்ஸ்ட் ஃபோர்த்ல s இல்ல, ஃபிஃப்த்ல s இல்ல. நெக்ஸ்ட் t. so t ல ஃபர்ஸ்ட் டேர்ம்ல 5. நெக்ஸ்ட் டேர்ம்ல t இல்ல, 0. நெக்ஸ்ட் டேர்ம்ல -2 1 0 plus u. so next minus 7. அடுத்த டேர்ம்ல u இல்ல, 0. அடுத்து 2 u இல்ல, 1. ஓகேங்களா? so this is the basis. basis எடுத்து எழுதலாமா? so basis -2 1 0 0 0. so next 5 0 -2 1 0. next -7 0 2 0 1. so this is the basis. the dimension என்ன வரும்? the dimension equal to 1 2 3. so dimension 3. okay, so இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோல எதுவும் டவுட் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. உடனுக்குடனே அப்டேட் வாங்க. உடனுக்குடனே அப்டேட் பார்க்க வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இன்னொரு வீடியோல பார்ப்போம்.